சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். ஆமாங்க, மைக் மோகன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்க படமான ஹரா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹரா இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரெய்லரில் என்ன பார்த்தீங்களோ அதுதான் இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தோட முழு கதையும் 2.5 நிமிஷ ட்ரெய்லரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹரா. இருந்தாலும் நம்ம கதையை சொல்லலாம் இல்லை, ரொம்ப நாள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மைக் மோகன் அவர்கள் நடித்திருக்க படம் தான் ஹரா. மகளின் இறப்புக்கு பழி தீர்க்கும் ஒரு தந்தையின் கதை. சிம்பிள் லைன் தான். இந்த லைனை பெருசாக டெவலப் பண்ணி பெரிய லெவலில் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி இவங்க எடுத்தாலும் இந்த படம் எங்கேயுமே ஒட்டலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மைக் மோகன் அப்படின்னாலே அந்த முன்னாடி அவரோட படத்துல எல்லாம் பாடல்கள் எல்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கும். இந்த படத்தில் பாடல்களும் பெருசாக எடுபடலை. பின்னணி இசை எதுக்கு போட்டாங்கன்னு படம் பார்த்த நமக்கு புரியலை, போட்ட அவங்களுக்கு புரிஞ்சாங்கிறது தெரியலை. அப்புறம் இந்த படத்தோட கதை, ஒரு மைக் மோகன் அவர்களோட பொண்ணு இறந்துடுறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, யாரால் கொல்லப்பட்டாங்க, அவங்கள இவர் பழி தீர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட சிம்பிள் கதை. இந்த படத்தில் மைக் மோகன் அவர்களுக்கு ரொம்ப அழுத்தமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு என்ன கதாபாத்திரத்தை அவங்க எழுதுனாங்கன்னு தெரியல. எங்கேயுமே இது ஒட்டலை, சிங்க் ஆகலை, எதுவுமே ஆகலை. படத்தில் கூட வர நிறைய ஆக்டர்கள் இருக்காங்க. அவரவர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன போர்ஷன் இருக்கோ அதுக்கு என்ன எழுதுனாங்க, எதற்காக எழுதுனாங்கன்னு சுத்தமாக புரியலை. மைக் மோகன் அவர்கள் ஒரு 2-3 கெட்ட போடுவார். இந்த போக்கிரி படத்தில் வடிவேல் கெட்ட போடுற மாதிரி, மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டே அப்படிங்கிற மாதிரி அவரோட தாடியும் கண்ணாடியும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அவர் மட்டும் 2-3 கெட்டப்பில் வருவார். அது எங்கேயுமே எதுக்குமே செட் ஆகலை, சிங்கம் ஆகலை. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்லணும்னா மைக் மோகன் அவர்களுக்கு இது கம்பேக் கிடையாது. பார்ப்போம், அடுத்தடுத்த படங்களில் கம்பேக் கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். சுத்தமாக மைக் மோகன் அவர்களுக்கு உண்டான கதை கிடையாது. ஏதோ அவர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு, அவரை பெருசாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம ஏன்னா தானோன்னு ஒரு கதை எடுத்து வச்சுருக்காங்க. மற்றபடி சிம்பிள் கதை, லோக்கல் கதை. இது அவருக்கு உண்டான கம்பேக்குன்னெல்லாம் சொல்ல முடியாது, கம்பேக் கிடையாது, அதுதான் உண்மை. மற்றபடி இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம், பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம கதை சுருக்க என்னதோ அதை மட்டும்தான் சொல்கிறோமே தவிர இது ரொம்ப ஆடியன்ஸை ஈர்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.